ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க போப்போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராசல் கைமால இருக்கிற இந்தியன் ரிலீஃப் கமிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க போப்போறோம். அங்க வந்துட்டு இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஜனவரி 26 அப்படிங்கிறனால ரிபப்ளிக் டே வந்துட்டு ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம். நம்மள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்க போயிட்டு எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. இந்த இந்தியன் ரிலீஃப் கமிட்டி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லேருந்து கரெக்ட்டா 1 கிலோமீட்டர் இருக்குங்க. உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் ஹோஸ்டிங்க்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. 9:00 ஃபிளாக் ஹோஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு 8:00 ரீச் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராசல் கைமால இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோட, ஸ்கூல்ஸோட சிஇஓ, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க வந்திருந்தாங்க. இங்க வந்திருக்கிறவங்கள்ல பாதி பேரை வந்து ராசல் கைமால இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. இவங்கள ஏற்கனவே நான் நிறைய ப்ரோக்ராம் மீட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே. நார்மலாக இது வீக்கெண்டில் வந்துட்டு ஜனவரி 26 வந்துருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காதுங்க. யூஏஇயில் வந்துட்டு ஜனவரி 26க்கு வந்துட்டு நேஷ்னல் ஹாலிடே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்காக நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் நான் வெக்கேஷனுக்காக இந்தியா போயிட்டு கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்துட்டு நான் ராசல் கைமா ஏர்போர்ட்டில் மார்னிங் 9:00 தாங்க ரீச் ஆனேன். அன்னைக்கு வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இங்கே வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இங்கே வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து இந்தியாவிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்ளாக் ஹாஸ்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம்லாம் ப்ளே பண்ணிவிட்டு சீஃப் கெஸ்ட்டில் நிறைய பேர் ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. இந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, யூனிக்காக வந்துட்டு இந்த ஸ்கவுட்டில் இருந்து, அதுக்கப்புறம் இந்த யோகா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன்லேருந்து அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, என்னையும் வந்துட்டு டைஸில் வந்து கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு ரிபப்ளிக் டே விஷ் வந்து பண்ணியிருந்தேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ராசல் கைமால இந்தியன்ஸ் வந்துட்டு ரிபப்ளிக் டே வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்ச மக்களே. அவ்வளோதான். ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துச்சுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.